உனக்கு வேற பொண்ணு கிடைக்கும். ஏன் அந்த பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ற? அதை நினைக்க முடியாம இருக்க மாட்டேக்கா. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன். ஏன் அழுகுற? அவன் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, நான் தராதாரம் பார்த்து பழகணும், அவன் தராதாரம் என்ன அப்படின்றாங்க. உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் வந்து சூர்யா. சூர்யான்னு பேர் வச்சுட்டு டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்க. இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு சோகம்? அந்த அளவுக்கு மன கஷ்டம் இருக்கு. என்னாச்சு? ஒரு பொண்ணை ஒரு 4 வருஷமா லவ் பண்ணியிருந்தேன். ஓகே. அந்த பொண்ணை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட போய் பார்த்தேன், பேசினேன். அவங்க வீட்டு நல்லா தான் பேசினே இருந்தா, லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் கூட இருக்கு என்கிட்ட. என்ன மெசேஜ்? அது நீங்களே நான் மெயிலில் காமிக்கிறேன். மெயிலா? மெயில்லாம் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ மெசேஜ் பண்ணாத. அவங்க வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. அவன் அலைன்ஸ் பார்க்கும்போதும் அவன் என்ன சொன்னான், நான் பேசிட்டு தான் இருந்தேன், என் அம்மா கிட்டேயும் பேசினான். இப்போ அந்த பொண்ணு இல்லை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 4 இயர்ஸ். 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்லி மனசை மாற்றினாங்க தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? எனக்கே கஷ்டமாக இருக்கியா? இல்லை, சூசைட் பண்ணிக்கிட்டியா? ஏண்டா? ஒரு போன வாரம் புதுக்கிழமை சூசைட் பண்ணி தூக்க மாட்டேங்கினேன். இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரளி சாப்பிட்டு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு வந்து இப்போ டைரெக்டாக பர்ச்சேஸ் வந்துட்டியா? இல்லை, அக்கா பொண்ணுக்கு பர்த்டே, அதனால கூப்பிட்டு வந்துருக்கேன். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். வெளியே எங்கேயும் வரத்துக்கும் பிடிக்கல. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணல, அந்த பொண்ணு அது வேஸ்ட், அது ஒர்த்தே இல்லை. உனக்கு வேற பொண்ணு கிடைக்கும். ஏன் அந்த பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணுற? அதை நினைக்க முடியாமல் இருக்க மாட்டேக்கா. நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன். ஏன் அழுகுற? அந்த பொண்ணு வேஸ்ட்டா உனக்கு? சரி, அந்த பொண்ணு நீ எங்க பார்த்த ஃபர்ஸ்ட்? என் அக்கா வீட்டு பக்கத்துல தான். ஐயோ, நிஜமா அந்த பையன் அழுகுறான். உங்க அக்கா வீட்டு பக்கத்துல பார்த்தியா? சரி, யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா? அது பேர் ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கேன். நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அவள் ப்ரப்போஸ் பண்ணான். அப்புறம் நல்லா தான் போயின்னு இருந்தது. நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியா? அப்போ அந்த பொண்ணு ஓகே தானே சொன்னிச்சு? இப்போ 4 வருஷமா ஓகே தான் சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் ஃபேமிலி எல்லார்ட்டையுமே பேசியிருந்தாங்க. ஓ, இப்போ கஷ்டமாக இருக்காது. நீ அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம்ல இந்த மாதிரி? நான் வீட்டில் எங்கள் அப்பா போய் பொண்ணு கேட்டதுக்கு தரமாட்டேன், நான் வெளியே தரேன்னு சொல்லிட்டாங்களா. சரி, அந்த பையன் கிட்ட அப்படி உங்ககிட்ட? அந்த பையன்கிட்டயும் நான் பேசிட்டேன். அந்த பையனும் அவங்க வீட்டில் ஒத்துக்கினாங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணாலும் தெரியல, மனசை மாற்றிட்டாங்க. அம்மாக்கள் தான் எல்லா பொண்ணையும் மனசை மாற்றுறது இல்லை. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கேரக்டரும் தெரியும் எல்லாமே. அந்த பையன் வீட்டில் அப்படின்னு தெரியல. அதனால இல்லடா, நீ என்ன கேட்கணும்னா, அவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அவங்க வீட்டில் பண்றாங்க. எல்லாம் ஊர்ல கிராமம்ல அந்த பொண்ணு. என்ன வயசாகுது அந்த பொண்ணுக்கு? ஒரு 18 ஏஜ். 18 வயசுல கல்யாணம் பண்ணா? அவங்க வீட்டில் அது இது பண்றாங்க, மனசை மாத்துறாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. நீ சொல்லு அந்த பொண்ணுகிட்ட. எவ்வளோ சொல்லிட்டேன். இப்போ அவாய்ட் பண்றா, பேசாம. நான் ஒரு 10 நாளாக பேசாம இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டேன். என்னால எங்க சுச்சுவேஷன், எங்க குடும்பம் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. உனக்கே தெரியுதுல்ல, உன் ஃபேமிலியில எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. தெரியும் இல்லைங்க, அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு நம்பிட்டேன், அவ்வளோதாங்க. நம்பிக்கை நான் வந்து அந்த பொண்ணுக்கு அப்படி. நான் யாரையும் ஏமாத்தல, நான் ஏமாந்துட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரி, அந்த பொண்ணு அப்படி என்ன அந்த பொண்ணுகிட்ட இருக்கு? எனக்கு புரியல. அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குன்னு தெரியலக்கா. அந்த பொண்ணை நான் அந்த அளவுக்கு நம்பிட்டேன். இப்போ ஏமாந்து நிற்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியல, கஷ்டமா இருக்கா. சரி, இப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இப்போ உங்ககிட்ட ஓடி வந்து நீ கல்யாணம் பண்ணிப்பியா? ஏற்றுப்பேங்க. என்னை நம்பி வந்தால் நான் ஏற்றுப்பேங்க. உங்க வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? எங்கள் வீட்டில் எல்லா சைடும் நான் பேசிட்டேங்க. எங்கள் வீட்டிலலாம் எல்லாமே ஓகே தாங்க. இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்தால் நான் இப்போ கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க. நான் எனக்கு கஷ்டம். கேஸ்ட் ப்ராப்ளமா? கேஸ்ட்லாம் ஒரே கேஸ்ட் தான். நம்மளுக்கு கேஸ்ட் பிரச்சனை. நம்ம ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமா? ஸ்டேட்டஸ் பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, அவன் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, நான் தராதாரம் பார்த்து பழகணும், அவன் தராதாரம் என்ன அப்படின்றாங்க. ஏன் என்ன தராதரமா? நீங்க அது தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ சொத்து அது அந்த மாரிலாம் நான் என்ன சொன்னேன், நீ வந்தால் போதும். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அந்த பொண்ணு வருதுன்னா, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வருதுன்னா நகை நட்டுலாம் இருந்தால் அது பார்த்தாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணு வருதா என்ன, நான் மாதம் 25,000 சேலரி வாங்குறேன், ஹீரோ கம்பெனியில் வேலை செய்கிறேன், சர்வீஸ் இன்ஜினியராக 25,000 சேலரி வாங்குறேன். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் வேறு எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு அந்த பொண்ணை பார்க்குற ஞாபகம் வருது. வேறு எந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசலான்னா எனக்கு பேச தோணாது. நான் வேறு யார்கிட்ட பேச மாட்டேன். எல்லாருக்கும் தெரியுமோ, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி வேறு யார்கிட்ட பேசினதும் இல்லை.
ஆயிடுச்சு. அவளே எப்படி மெயின் இல்லைங்க பண்ணிருக்கா? எனக்கு அந்த பொண்ணு தாங்க. சரி, அந்த பொண்ணை விட ஒரு பெஸ்டா உனக்கு கேரிங்கா உன்னை பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா ஏத்துப்பியா? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் இதுக்காக சுச்சுவேஷனுக்காக அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேங்க. அது உங்க அப்பா அம்மாக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அது எவ்வளோ சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன்னா நான் அந்த பொண்ணு தாங்க எனக்கு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனால் அவன் மெசேஜ் பண்ணுறாளா இல்லை அந்த பையன் மெசேஜ் பண்ணானா? அந்த பையன் அவங்க வீட்டில் ஒருத்தனால இவ செல்லு அவகிட்ட இருக்கு. அந்த பையன் அவங்க வீட்டில் இருக்கான்னு தெரியுது. ஆனால் இவ பேசணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். இப்போ 10 நாளாக பேசாமல் இருக்கிறது கூட அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நான் எவ்வளோ மெசேஜ் போட்டேன் அவகிட்ட. நீ நேர்ல போய் பாத்துடலாம்ல. நேரில் போய் ஒரு 3 days முன்னாடி தான் பார்த்தேன். அப்பயும் ஓகே தான் சொன்னான். 3 days முன்னாடி போய் பாத்தியா? என்ன சொன்னா? என்கிட்ட பேசினானா நம்ம வந்து எங்கள் வீட்டு மெத்தையில இருந்து அவங்க வீட்டை சைகில தான் பேசுனாங்க. ஓகே, பக்கத்து வீடா? பக்கத்து வீடுனா இங்கே இருக்குன்னா அவங்க அடுத்து தெருவுனா எங்கள் வீட்டு மெத்தையில இருந்தே பேசலாம். இங்கே இருந்தனா அந்த சரவணா ஸ்டோர் தான் இருக்கும் வீடு. ஓகே. அவன் நான் பேசும்போது என்னாச்சு நான் கேட்டேன். என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னா. அவங்க வீட்டில் பிடிங்க ஃபோனு வாங்கி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் பேசும்போது நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. சொல்லி இது ஒரு 2 நாள் இந்த மெசேஜ் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு மனசு. சரி மச்சான், ஒரு ட்ரெயின் ஏரியா வாழ்க்கையில சரிடா. அது அன்றைக்கி நைட்டு நான் ஒரு 12 o'clock சூசைட் பண்ணிக்கினேன். அன்றைக்கி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வீட்டில் சவுண்டு கேட்டவொடனே எழுந்துட்டாங்க. நான் ரூம் உள்ளே தான் இருப்பேன். அவங்க கிட்ட நான் காலில் விழுந்துட்டு நான் என்ன தப்பு பண்ண போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி போய் பண்ணிப்பேன். இப்போ அதனால் எங்கள் அக்கா வீட்டில் என்னை கூட்டு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பா உனக்கு வந்து சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணு இல்லை அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும். என்னால் அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவ்வளோதான்.